வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அனைத்து நாடுகளின் முயற்சிகள், இன்டர்நேஷ்னல் எஃபர்ட்ஸ் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். மனிதனோட ஆரம்ப நாட்களில் அவனோட தேவைகள் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான்னா சுற்றுச்சூழலில் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தலை. மக்கள் தொகை பெருக்கத்தால் இயற்கையை பாதிக்கக்கூடிய மனித குறுக்கீடுகள் அதிக அளவு அதிகரிச்சது. இதன் காரணமாக இயற்கை சமநிலையில் பிறழ்வு ஏற்பட்டது. அதாவது ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்கள் அதிக அளவுக்கு சீரழிக்கப்பட ஆரம்பித்தது. மனிதன் அதிக அளவு இயற்கை வளத்தை சீரழிச்சுக்கிட்டே இருந்தான் தன்னோட பொருளாதார வளர்ச்சிக்காக. இது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகளாவிய நாடுகளில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அந்தந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அந்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத தான் ஒன் பை ஒன்னாக இந்த யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். 1972ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஸ்டாக்ஹோம் மாநாடு. இந்த மாநாடு எங்கே நடந்தது, என்னென்ன கொள்கைகளை உருவாக்கியது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். 1972ஆம் ஆண்டு ஜூன் 5லிருந்து 16 வரைக்கும் இந்த மாநாடு நடைபெற்றது. 1972ல் ஃப்ரம் ஜூன் 5 டு ஜூன் 16 வரைக்கும் ஸ்வீடன் நாட்டோட கேபிட்டலான ஸ்டாக்ஹோமில் சுற்றுச்சூழல் தொடர்பான உலக மாநாடு ஒன்று நடைபெற்றது. இந்த மாநாடு ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பாடு பண்ணி இந்த மாநாட்டை நடத்தினாங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாநாட்டை நடத்துது. இப்போ இந்த மாநாட்டை இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. 1972ஆம் ஆண்டின் மனித சுற்றுச்சூழல் தொடர்பான அனைத்து நாடுகளின் மாநாடு என்றும் இந்த மாநாடு அழைக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட் 1972 அப்படின்ற இன்னொரு பேர்லையும் இந்த மாநாட்டை நம்ம சொல்லலாம். இந்த மாநாட்டில் மோஸ்ட்லி 114 நேஷன்ஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க. 114 நாடுகள் சார்பாக பல்வேறு சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ், அதுக்கப்புறம் இயற்கை ஆர்வலர்கள், நேச்சர் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நிறைய ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய குழுக்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் 114 நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டோட பிரசிடெண்ட்டாக மாரிஸ் ஸ்ட்ராங் அப்படின்றவர் இந்த மாநாட்டை தலைமை ஏற்று நடத்தினார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நாட்டு சார்பாக நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு குழுவுக்கு தலைமையேற்று இந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க பேசின பேச்சு ரொம்ப எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்ததாக அமைந்தது. அதாவது என்னென்ன சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அவங்களோட பேச்சு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் 150 செயல் திட்டங்கள் இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டன. ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, மோர் தென் 150 ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கப்பட்டது. 109 சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டன. 26 கொள்கைகள் உருவாக்கப்பட்டன. 26 பாலிசிஸையும் உருவாக்குனாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் சமன்பாட்டை ஊக்கப்படுத்துறதுக்காக உருவாக்குனாங்க. ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸை நம்ம தீர்க்கணும், ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கொள்கைகள் உருவாக்கப்பட்டன. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முழு மனிதனோட வர்க்கத்திற்கும், மனித வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மொத்த இதுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும் ஒரே ஒரு பூமி அப்படின்ற ஒரு ஸ்லோகனை இந்த மாநாட்டில் வெளியிட்டாங்க. அதாவது நம்ம ஒன்லி ஒன் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகனை இந்த மாநாட்டில் உருவாக்குனாங்க. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம மண் இருக்குது, நீர் இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, எல்லாமே சேர்ந்தது தான் என்னது என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன இருக்கும், ஏபயோட்டிக் ஃபேக்டர் இருக்கும், பயோட்டிக் ஃபேக்டர் இருக்கும். இந்த சுற்றுச்சூழல் சமன்பாட்டோட பகுதிகளாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னது சுற்றுச்சூழல் சமன்பாட்டோட காம்பனன்ட்ஸ். இதில் ஒன்றுத்தில் பேலன்ஸ் மிஸ் ஆனாலும் ஹோல் அந்த ஈகோசிஸ்டமே பாதிப்புக்கு உள்ளாகும். அப்போ இது இந்த சுற்றுச்சூழலோட பகுதிகள்
நம்மளோட சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததியருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத இந்த மாநாட்டில் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இது எல்லாம் நமக்காக நம்ம வந்து பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட எதிர்கால சந்ததிக்கும் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து இந்த மாநாட்டை பற்றின ஒரு பொதுவான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் 26 கொள்கைகள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது 26 பாலிசிஸ் இல்லைனா 26 பிரின்சிபல்ஸ் வந்து உருவாக்குனாங்க. அதாவது ஒவ்வொரு நாடும் எப்படி நடந்துக்கணும், எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், ஒவ்வொரு நாட்டுக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோட பங்கு என்ன, வாட் ஆர் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி நேஷன் அப்படின்றத இந்த நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. 26 கொள்கைகளில் முக்கியமானது நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழலை இதற்கு முன் நடைபெறாத அளவிற்கு மாற்றி அமைத்திட முடியும். அதாவது அவனுக்கு வந்து முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுன்றது அவனுக்கு வந்து முடியும். அதே மாதிரி மனித சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் மக்களின் நலத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் உயர்த்துகிறது. மனித சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, வளர்க்குறது, அவனை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. இதுதான் வந்து என்னது, உலக மக்களோட உடனடி ஆசை, அனைத்து அரசுகளின் கடமை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதை கொண்டு வர்றது தான் மக்களோட ஆசை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கவர்மெண்ட்டோட பொறுப்பு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத முதல் கொள்கைகளை இவங்க வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்க்குறது என்னன்னா, நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த மாநாட்டில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து உருவாக்குனாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது இங்கே தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மேலும் வந்து அது நிறைய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா நீடித்த நிலையான வளர்ச்சி. நம்மளோட அந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும், நீடித்ததாகவும் இருக்கணும், நிலையானதாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வளர்ச்சியை மாற்றி அமைக்கணும் அப்படின்றத இந்த மாநாட்டில் வந்து வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டில் இன்னும் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையோட பேர் நம் பொது எதிர்காலம், அவர் காமன் ஃபியூச்சர் அப்படின்ற பேரில் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சமர்ப்பித்தாங்க. இந்த மாநாட்டில் நடந்த விஷயங்கள், நடத்தப்பட்ட கொள்கைகள் இதெல்லாம். இன்னொரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித நலம், அதாவது ஹியூமனோட ஹெல்த் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஹியூமன் மட்டும் கிடையாது, எல்லா உயிரினத்தோட வளங்கள், கடல் உயிரிகள், இதுக்கெல்லாம் ஆபத்து விளைவிக்கின்ற பொருட்களால் ஏற்படும் கடல் மாசுபடுதலை தடுக்க அனைத்து அரசுகளும் முயற்சி எடுக்கணும் அப்படின்றத இந்த மாநாட்டில் வலியுறுத்தினாங்க. கடல் மாசுபாடு, மெரைன் பொல்யூஷனை பற்றி இந்த மாநாட்டில் அதிக அளவு பேசப்பட்டது. இந்த மெரைன் பொல்யூஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களால் மெரைன் பொல்யூஷன் ஏற்படுது. அப்போ இந்த மெரைன் பொல்யூஷனை தடுக்கிறது ஒவ்வொரு அரசாங்கத்தோட கடமை அல்லது ஒவ்வொரு நாட்டோட கடமை அப்படின்றத வலியுறுத்தினாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து கடலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அந்தந்த நாட்டுக்கு கடல் சொந்தமாக இருக்கும். இப்போ நம்ம மீனவர்கள்லாம் ஒரு எல்லையை தாண்டி போகும்போது என்ன ஆகுறாங்க, அங்கே அந்த இலங்கை அரசால் அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அப்போ இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி நம்ம பண்ணாலும் அதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தோட கடமை. மெரைன் பொல்யூஷனால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற தீர்மானம் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டது. இன்னொரு கொள்கை, சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேவையான வசதிகள் அனைத்தும் அளிக்கப்பட வேண்டும். யார் அளிக்கணும்? அரசாங்கம் அளிக்கணும். இல்லைன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான வசதிகளை அளிக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலோட தரத்தை உயர்த்துவதற்கான சுற்றுச்சூழல் வளங்களை திட்டமிடுதல், நிர்வகித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளை தேசிய நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தினாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிடணும். எதெல்லாம் ஒப்படைக்கணும்? நம்மளோட என்விரான்மெண்டல் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட ஒப்படைக்கணும். ஏன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட ஒப்படைக்கணும்? எல்லாம் சேர்ந்தது. இப்போ தேசியம் பார்க்கும்போது அதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரே இடத்துல ஒப்படைக்கப்படும் போது அந்த வேலை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடைபெறும்.
அதுக்காக சுற்றுச்சூழல் வளத்தை நிர்வகிப்பதற்கான அனைத்து பொருட்களையும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும், தேசிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றத இந்த மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொள்கை என்னன்னு பார்க்கும்போது, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தொடர்பான அறிவியல் ஆராய்ச்சி, சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதை எல்லா நாடுகளிலையும் நம்ம செய்யணும். அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. எது தொடர்பான சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ்? என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டட் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டில் ஒரு சாசனம் ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி ஒன்று ரெடி பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அரசுகள் எல்லாமே தன்னோட சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு ஏற்ப தன்னோட சொந்த வளத்தை பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. இப்போ சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்றது இடத்திற்கு இடம் மாறுபடும் இல்லையா, ஜியாகிரபிக்கல் அந்த ஏரியாவை பொறுத்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இன்னொரு இடத்துல அப்படியே இருக்காது, அதனோட ஆஸ்பெக்டில் மாறி இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்தந்த நாடுகள் தங்களோட ரிசோர்ஸஸை பயன்படுத்தணும், நேச்சுரல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உரிமை எல்லா கவர்மெண்ட்டுக்குமே இருக்குது, எல்லா நேஷனுக்குமே இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்குறது நம்ம என்னென்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி தொடர்பான அனைத்து நாடுகளின் விஷயங்கள் ஒரு கூட்டுணர்வு உணர்வுடன் செயல்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆட்டிடியூடில் கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே இப்போ சர்வதேச மாநாடுன்றதுனால சர்வதேச நாடுகள் எல்லாமே இணைந்து செயல்படும் போது இது சாத்தியமாகிறது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம உங்களோட பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கணும், எங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு கூட்டுணர்வு உணர்வோட செயல்படணும். அடுத்தவங்களோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி ஆட்டிடியூடோட எல்லா நாடுகளும் செயல்படணும் அப்படின்றத இந்த மாநாட்டில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. 26 கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. அதில் சில முக்கியமான கொள்கைகளை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். அப்புறம் இந்த மாநாடு எந்த விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழல் பற்றிய உணர்வினை தோற்றுவிக்க உதவியது. இந்த மாநாடு ஹெல்ப் பண்ணுச்சு. எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? என்விரான்மெண்டல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாநாடு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டை தொடர்ந்து நிறைய நாடுகள் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் லாஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸையும் உருவாக்குனாங்க. அதாவது இப்போ நம்ம சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்தோம், இட் இன்வால்வ்ஸ் போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸில் தான் உலக சுற்றுச்சூழல் தினமாக ஜூன் 5ஆம் தேதி அனைத்து நாடுகளும் கொண்டாடணும் அப்படின்றத இந்த மாநாடு டிக்ளேர் பண்ணாங்க, அறிவித்தாங்க. அதன்படி தான் நம்ம எவ்ரி இயர் ஜூன் 5 நம்ம என்விரான்மெண்டல் டேவாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது நம்ம சர்வதேச அளவில் அனைத்து விதமான சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை தோற்றுவிக்கிறதுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருந்தது, ஆரம்பமாக இருந்தது இந்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்த ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் எங்கே இந்த மாநாடு எங்கே நடைபெற்றது, யார் தலைமை தாங்கினாங்க, இந்த மாநாடில் என்னெல்லாம் உருவாக்குனாங்க, 26 கொள்கைகள் உருவாக்குனாங்க, அதில் ரொம்ப முக்கியமான கொள்கைகளை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாநாட்டோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம். இந்த மாநாடு எதெல்லாம் செய்யறதுக்கு உதவியாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம வேறொரு மாநாட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.